சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் தரிசன வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் வீடுகளில் காணப்படும் ஒவ்வொரு டப்பாவும், பேகும், பாத்திரம் எல்லாவற்றிற்கும் ஒரு கொள்ளளவு என்று ஒரு அளவு உண்டு. அதுக்கு மீறி அதில் எதை ஊற்றினாலும் போட்டாலும் அது கிழியச் செய்யும். அது உடையும் அல்லது நசுங்கும், ஒடுங்கும், கீழே கொட்டும். அதுபோல தான் அதிக பாரம் நம் ஆத்துமாவை நொறுக்கும். ஆத்துமா அதனால் ஒடுங்கி போகும். அதனால் சரீரத்தில் வியாதியை கொண்டு வரும். ஆவியும் ஒடுங்கும், பலனற்று போகும். நமக்கு எப்பொழுதெல்லாம் துக்கம், பாரம் அதிகமாகுகிறதோ அப்பொழுதெல்லாம் மன அழுத்தம் என்று சொல்லப்படுகிற டிப்ரெஷன் அதனால் வரும். தன் பிள்ளைகளும் திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்ற பெருமைக்காக சில பெற்றோர் குடும்பத்தை கட்டி காக்கும் திறனற்றவர்களை திருமணம் செய்து கொடுத்துவிட்டு அதனால் அநேக குடும்பங்கள் இன்று சீர்குலைந்து நடுத்தருவில் நிற்கிறது. எப்படிப்பட்ட பாரத்தை நீங்களும் நானும் சுமக்கிறோம்? பாவ பாரமா, குடும்ப பாரமா, கடன் பாரமா? பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு 11:28 இப்படியாய் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். சில குடும்ப தலைவர்கள் பொறுப்பற்று குடித்து திரிவதால் வீட்டில் மனைவி மேலோ அல்லது மூத்த பிள்ளைகள் மேலோ குடும்ப பொறுப்பு சுமத்தப்படுகிறது. பள்ளியில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் டே என்று வைத்துக்கொள்வோமே, மாணவர்களும் டீச்சர்ஸ் மேலும் அதிக பொறுப்புகள் விழுகிறது. சபையில் ஒரு ரிட்ரீட், சிறப்பு ஆராதனை என்று வைத்து கொண்டால் சபையின் பொறுப்புகள் அதிகமாகிறது. பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிகுந்த பாரமாய் எண்ணி தவிப்பதுண்டு. இன்று ஐடி நிறுவனங்களில் பிள்ளைகள் பிழிந்தெடுக்கப்படுகிறார்கள். டார்கெட் என்று சொல்லி பொறுப்புகள் மிகுந்து நிலைக்குலைந்து போகிறார்கள். இப்படி அதிகப்படியான பாரம் நம்மை நெருக்கும்போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உருக்குலைகிறது. கழுத்தை அழுத்துகிற பாரம் எதுவாக இருந்தாலும், உதாரணத்துக்கு மாட்டு வண்டியில் மாட்டின் கழுத்தின் மேல் வைக்கப்படும் நுகத்தைப் போல கட்டாயப்படுத்தப்படுகிற பாரங்களும் உண்டு. தேவனுடைய வார்த்தையை பாருங்கள், உன் நுகத்தடியை முறிப்பேன், உன் மிலாற்றை ஒழிய பண்ணுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவராலே அன்றி நிலையான, முடிவான, நிரந்தரமான இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. பாரம் அதிகரிக்கும் போது மனம் முறியும், மனம் சோர்ந்து போகும், மனம் வருந்தும், கோபமும் எரிச்சலும் வரும், முகநாடி மாறிப்போகும். ஏசாயா 40:29-30 இப்படியாய் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். எண்ணாகமம் என்ற ஒரு புஸ்தகம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது, 11 அதில் 11-14 வரை சில வசனங்களை வாசித்து பார்த்தால், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்காமல் போனது என்ன? இது எனக்கு மிஞ்சின பாரமாய் இருக்கிறது, இது ஒருவனால் தாங்கக்கூட முடியாது என்று கதறுகிறார். தேவனை இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிற துணிச்சல் பிசாசுக்கு கிடையாது. அவன் நேரடியாக கேட்க முடியாது. ஆனால் தேவனை இப்படிப்பட்ட துணிச்சலான கேள்விகளை கேட்க நம்மை பிசாசின் ஏஜென்ட்டாக அவன் பயன்படுத்துவான். ஆரம்பத்தில் தேவன் மோசேயை அழைத்து ஊழியத்தை செய்ய சொல்லும்போது, என்னால் அது முடியாது என்று பேசின போது அவன் துணைக்கு ஆரோனை அனுப்பினார் தேவன். நம் குடும்ப பாரத்தை சுமக்காதவர்கள் குடும்பத்தில் குடும்ப பாரத்தை சுமக்க இன்னொரு ஆள் நுழைந்து விடுவார்கள். ஜாக்கிரதை. உன்னை, உன் வாழ்வை, உன் குடும்பத்தை, உன் பேரை கெடுப்பார்கள்.
இந்த ஆரோன் மோசே மலை மேலே உபவாசத்தோடு தேவ ஜனங்களை வழிநடத்தும் ஆலோசனை பெறும்படியாய் தேவனோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது கீழே பொன் கன்றுக்குட்டையை உண்டாக்கி அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை வழித்தப்ப செய்தார். இந்த ஜனங்கள் வழிநடத்த என்னால் முடியவில்லை என்று என்னை கொன்று போட்டுவிடும் என்று மோசே கேட்கிறார். இவர்களை பெற்றது நானா? தேவனை எதிர்த்து தொடர்ந்து இப்படிப்பட்ட கேள்விகளை துணிச்சல கேட்கிறார். பாரம் சுமக்க பெண்களும் கணவனுக்கு ஒத்துழைப்பது அவசியம்தான். ஆனால் ஒப்பாரி வைத்து 10 பேரிடம் சொல்லித் தருவதனால் உங்கள் வாழ்வில் பாரம் சுமக்க நான் வருகிறேன் என்று ஆரோன் போல ஆட்கள் உங்களை தப்பான வழியில் நடத்த உள்ளே நுழைவார்கள். தெளிவு பெற்றுக்கொள்வோம். தேவன் திராணிக்கு மேலே சோதிப்பை கொடுக்க மாட்டார். அதிலிருந்து தப்பும்படியான ஒரு வழியும் வைத்திருப்பார். நம் மனக்கண்களை தெளிவாய் வைக்க வேண்டியது அவசியம். தெய்வ வசனங்களை பாருங்கள், படியுங்கள், விசுவாசியுங்கள். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன், ஒளியின் தேவன் உங்கள் மனக்கண்களை திறப்பார், பிரகாசிக்க செய்வார். என்னோடு கூடவே கண்களை மூடி செபியுங்கள். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தேவனே, எங்களுடைய பாரம் தாங்கிக் கொள்ள முடியாததாய் இருக்கிறதே. மனுஷராலும் பிசாசின் கிரியைகளினாலும் எங்களுடைய பொல்லாத தனத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் முட்டாள்தனத்தினாலும் அதிக பாரத்தை சுமக்கிறோம். அடிமைதன நுகத்திற்குள் தள்ளப்பட்டு இருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்கள் நுகத்தை முறித்து போடுவேன் என்று சொன்னவர், எங்கள் மிலாற்றை ஒழிய பண்ணுவேன் என்று சொன்னவர், இன்றும் ஒரு முறை எங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை தருவீராக. குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படாதபடிக்கு அவைகளை அகற்றி போடுவீராக. நாங்கள் உம்மை தேடவும் உம்முடைய வசனத்தை அறியவும் நேர்மையான வழியில் வழிநடத்தப்படவும் உம்மை தேடி உதவி கேட்கிறோம். எங்கள் பாரங்களை சிலுவை சுமந்த உம்மேல் போட்டுக்கொள்ளுவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இச்செய்தியை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.